ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான எக் பொடி மாஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக தனிமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துடலாம். நான் 5 முட்டையை சேர்த்துருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு முறை எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃப்ளேவர் நல்லா அந்த முட்டையில் இறங்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முறை பெப்பர் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விடணும். எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.